கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட்டில் பல ப்ராடக்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் முக்கிய தகவல்கள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் உள்ள ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் உங்கள் டயத்துக்கு உங்களுக்கு டேரெக்டாகவே வரும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, நான் ஆரம்பிக்க போகிறேன், நான் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்டேஷன்ஸு, கன்சல்டிங், மற்ற எல்லா சர்வீசஸும், ட்ரைனிங் எல்லாமே எங்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். ரெடிமேட் ஆயத்த ஆடைகள் சொல்லுவாங்க. ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பற்றி, எக்ஸ்போர்ட்டை பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம். ஸோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இங்கே இருந்து நம்ம இந்தியாவில் இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. பல பேருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாங்கிறது கார்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கார்மெண்ட்ஸில் எந்த செக்மெண்ட் கார்மெண்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க, காட்டன் எடுக்க போகிறீங்களா, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து உள்ளன் அதாவது ஹேண்ட்லூம் எடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து பவர்லூம் எடுக்க போகிறீங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முயற்சி வேகமாக எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் முதல் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் கார்மெண்ட்ஸ் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம நாடு மாதிரி பல நாடுகளுக்கு அவங்களுடைய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. அது எந்தெந்த நாடுகள் நமக்கு போட்டி நாடுகளாக இருக்குது. நம்ம நாடும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸை இம்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டி நாடுகள் எந்தெந்த நாடுகள் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான குவாலிட்டி எப்படி பார்க்கணும், என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, பேக்கேஜிங் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அவசியம், எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். பொதுவாக இப்போ இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பொறுத்தளவில் பல செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஆண்களுக்கானது, பெண்களுக்கானது, குழந்தைகளுக்கானது அப்படின்ட்டு அதே மாதிரி வயசு வித்தியாசம் தகுந்தமாகவும் அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் போடுறது, அது குழந்தைகள் போடுறதுக்கு இருக்குது, டீனேஜ் பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள் போடுற விஷயங்கள், அதாவது அணியக்கூடிய கார்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் வைஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க, குழந்தைகள் கார்மெண்ட்ஸில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இல்லை டீனேஜ் ஆண்கள், பெண்கள் போட வேண்டியது அந்த அணியக்கூடிய துணி வகைகள்னால் அதுக்கு கவனம் செலுத்துங்க. இல்லை நார்மலாக வந்து பெரியவங்கள் பண்ணக்கூடிய அணியக்கூடிய பெண்கள், ஆண்கள் அணியக்கூடிய கார்மெண்ட்ஸை கவனம் செலுத்துங்க. இல்லை ஆண்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் அதற்கான விஷயங்களை இறங்கும் போது நீங்கள் வாய்ப்புகளை வந்து எளிதில் நீங்கள் பெற முடியும். எல்லாத்துலேயும் நான் பார்க்க போகிறேன், நான் எல்லா கார்மெண்ட்ஸும் நான் அனுப்பிடுவேன், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம். எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் டொமஸ்டிக் லெவலில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவு ஒரு செக்மெண்ட்டில் குறி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் போய்க்கலாம். இப்போ பேபிஸ் நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேறவங்க ஒரு குர்த்திஸ் கேட்குறாங்க, வேற ஒரு மெட்டீரியல் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். முதலையே நான் எல்லாமே பண்ணுவேன் நினச்சிட்டு உள்ளே வர்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பொறுத்தவரை ஜீன்ஸு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட்டு, குர்த்திஸு, ஷார்ட்ஸு, லெகின்ஸு, இன்னர் வேர் இருக்குது, அப்புறம் காட்டன் கார்மெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த வெரைட்டிக்குள்ளே போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பொறுத்தவரை இந்த செக்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ட்ரை பண்ணுறதை விட அந்த நீங்கள் முயற்சி எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். நானும் பண்ணுறேன்ட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நானும் திருப்பூரில் இருக்கிறேன், நானும் சேலத்தில் இருக்கிறேன், நானும் ஈரோட்டில் இருக்கிறேன், கரூரில் இருக்கிறேன், இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதனால நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் நீங்கள் எப்படி எந்த மாதிரி தனித்துவமாக முயற்சி எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியும். இல்லாட்டி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த ட்ரை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
இல்லை பல பேருக்கு எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அதுக்கு தான் வந்து அந்த ப்ரொசீஜர், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா பிஸ்னஸ்க்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தெரியும். பல பேர் கார்மெண்ட்ஸ் வாங்கணும்னா போய் வாங்கிட்டு கூட வந்துடுவாங்க. 50,000க்கு வரணும், 50,000க்கு என்ன டிஷர்ட் வேணும் வாங்கிட்டு வந்துடுவேன், 50,000க்கு இன்னர் வேணும்னா வாங்கிட்டு வந்துடுவேன், குர்த்தி சொன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். பட் எப்படி விற்கணும்னு தெரியாது. அதுதான் பிஸ்னஸ் ப்ரொசீஜர். அதுதான் நீங்கள் கற்றுக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். நம்மகிட்ட பொருள் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதை அழிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செக்டார்ஸ்லையுமே இருக்குது. நாட் ஓன்லி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருட்களுக்கும் முயற்சி எடுக்கும்போது அதை எப்படி நீங்கள் கொண்டு போய் முடிக்கிறீங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க, சேல்ஸ் எப்படி பண்ணுறீங்க, ஸோ அந்த ஸ்டேஜை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்குது. உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், உங்கள் மார்க்கெட்டிங்கை தயார் பண்ணணும், உங்கள் ப்ராடக்டை தயார் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த இந்தியாவை பொறுத்தளவில் எந்தெந்த ஸ்டேட்டில் இந்த கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் அதிக யூனிட்ஸ் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில், அப்புறம் வந்து சூரத், பஞ்சாப், டெல்லி, ஆந்திர பிரதேஷ் அதிகமான யூனிட்ஸ் வந்து இந்தந்த மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்தளவில் அதிக யூனிட்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து மாவட்டம் திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், அப்புறம் மதுரை, திருநெல்வேலி, இந்த மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்களில் அதிகமான யூனிட்ஸ் வந்து கார்மெண்ட் செக்டாருக்கு இருக்குது. திருப்பூர் தான் பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பூரில் நிறையா கார்மெண்ட்ஸ் கம்பெனி தயார் பண்ணுறாங்க. திருப்பூர், ஈரோடில், கோவை மாவட்டத்திலையும் இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ஆர்டர் எடுங்க, அனுப்புங்க, உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் இந்தந்த மாநிலங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வேறு மாவட்டத்திலேருந்து வாங்குறீங்க, ஒரு சூரத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா போய் சூரத்தில் போய் நீங்கள் விசிட் பண்ணணும். இங்கே இருந்துகிட்டே நம்ம சூரத்தில் எப்படி இருக்குது, குஜராத்தில் எப்படி இருக்குது, பஞ்சாபில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. போய் அங்கே போய் வாங்கினா தான் அதற்கான ஐட்டம்ஸ் என்ன ரேட்டில் கிடைக்குது, நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம நாடை பொறுத்தவரை, நம்ம நாடு மாதிரி பல நாடுகள் அவங்க உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. ரெடிமேட் கார்மெண்ட்ஸை பொறுத்தளவு. அது அப்படி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன நாடுகள் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து நமக்கு போட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடாக தான் மிகவும் போட்டி உள்ள நாடு. இந்த கார்மெண்ட் செக்டாரை பொறுத்தளவில் அதிக யூனிட்ஸ் வந்து பங்களாதேஷில் இருக்கு. சைனா, அப்புறம் வியட்நாம், யூரோப்பு, அப்புறம் வந்து இந்தியாவும் நம்ம அதில் ஒன் ஆஃப் தி நம்ம போட்டி நாடுகளில் அதுவும் வருது. நம்மளும் போட்டி போட்டுட்டு தான் இருக்கோம் அந்த நாடுகளோட. அப்புறம் இந்தோனேஷியா, அப்புறம் துருக்கி. ஸோ இந்த நாடுகள் நம்ம நாடுகளுக்கு காம்படிட்டிவாக இருக்குது. நீங்கள் இந்த நாடுகளை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். சில வருடங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷில் வந்து ரேட்டு ரொம்ப நம்மளுக்கு போட்டி போட முடியாத அளவுக்கு அந்த ரேட்டு பல நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க பங்களாதேஷ். ஏன்னா அங்கே வந்து லேபர் அப்படிங்கிற ஒரு அங்கே உள்ள அந்த செக்டாருக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது அவங்க வந்து நம்ம வந்து விலை அதிகம், அவங்களோட போட்டி போட முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்ம நாட்டோட அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமான மவுஸு, அதுக்கான ஒரு கிரேட் இருக்கத்தான் இருக்குது பல நாடுகளில். திருப்பூர் கார்மெண்ட்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும், தமிழ்நாடு கார்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், குஜராத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள், அதாவது உலக நாடுகள் மத்தியில் வரவேற்பு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த கார்மெண்ட்ஸில் இவ்வளோ போட்டி நாடுகள், நம்மளோட போட்டி போடக்கூடிய நாடுகள் இருக்கு. இதை நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் குறைந்தபட்சம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் மார்க்கெட்டிங்கில். ஸோ இதில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம் இருக்குது. அதில் ட்ரை பண்ணலாம். அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அதில் நீங்கள் அந்த வாரியத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அடுத்து வந்து பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா as per பையரோட நீட், அவங்க எந்த மாதிரியான பேக்கேஜிங் கேட்குறாங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து நார்மல் பாக்ஸில் போட்டு அனுப்புங்க, இல்லை வந்து எனக்கு பாலி பேக்கிங்கில் போட்டு அனுப்புங்க. சில பேர் பிளிஸ்டர் பேக்கேஜிங் இருக்குது, அதில் போட்டு அனுப்புங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அனுப்புங்க. சில பேர் ஹேங்கர்லேயே சுற்றி எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆடுகள் மொத்தமாக ஹேங்கரில் சுற்றி நம்ம ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நம்ம அனுப்பலாம், இத்தனை குவான்டிட்டின்னு
அப்படி அனுப்பலாம். சில பேர் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக், பல நாடுகள் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் வந்துட்டாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் நீங்கள் பண்ணி அனுப்பலாம். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத பேக்கேஜிங்கில் போட்டு நீங்கள் அனுப்பலாம். ஸோ பேக்கேஜிங் பிராண்டிங் பண்ணி அனுப்பலாம். பிராண்டிங் ரொம்ப முக்கியம். பிராண்டிங் இருந்தால் உங்களுக்கு தனி வரவேற்பு இருக்கும். ஸோ பிராண்டிங் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பலாம். பிராண்டிங் நீங்களா சும்மா ஒரு லோகோ போட்டுட்டு நானும் பிராண்டிங் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. லோகோ ரிஜிஸ்டர்டு லோகோ, ரிஜிஸ்டர்டு பிராண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு தனி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்புறம் குவாலிட்டியை பொறுத்தளவில் கார்மெண்ட்ஸை பொறுத்தளவில் அதோடைய டையிங், அதனுடைய கலர் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது நேச்சுரல் கலராக இருக்கணும், கெமிக்கலைஸ்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அதுக்குன்னே லேப் சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க கேட்டிருக்க கலர் தான் அதில் இருக்கணும். அதனுடைய துணியோட திக்னஸ் ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்எம் அவங்க கொடுத்துருக்கிற அளவு இருக்கணும். அந்த மெட்டீரியல், அந்த கவுண்ட்ஸு, அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய இல்லை தயாரிக்கக்கூடிய அந்த கார்மெண்ட் ஐட்டம் இருக்கணும். பேபிஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, பேபிஸுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு குர்த்திஸ் அனுப்புகிறா இருந்தாலும் சரி, லெகின்ஸாக இருந்தாலும் சரி, டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, பேண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜிஎஸ்எம், அந்த கலரிங் யூனிட்டு, அது எல்லாமே நேச்சுரல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ அதை கவனமாக பார்த்தீங்கன்னா லேப் சர்டிஃபிகேட் கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ ஒரு இந்த குவாலிட்டி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பிராண்டிங் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து கார்மெண்ட்ஸ் அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏ முதலிடத்தில் இருக்குது. யூஎஸ்ஏ நம்ம நாட்டில் அதிகமான கார்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய இம்போர்ட் பண்ணக்கூடிய முதல் நாடு யூஎஸ்ஏ. அப்புறம் யூகே, அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ், யுஏஇ, சவுதி, ஒமான், கத்தார், இந்த மாதிரி நாடுகள் கல்ஃப் கண்ட்ரிஸ் அதிகமாக இம்போர்ட் பண்ண. யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு அதிகமாக போகுது. ஸ்பெயின், இட்டாலி, பிரான்ஸு, ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா, அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு அதிகமாக நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு அதிகமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். லத்தீன் அமெரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸுக்கு அதிகமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நைஜீரியா நாடுகள் நம்ம அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து கார்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாடுகள் நம்ம நாட்டில் கார்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் மிக பிரகாசமாகும். அதாவது எவர் கிரீன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வரிசையில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வருது. இந்த சீசன் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் உற்பத்தி பண்ணி தான் அனுப்பணும், நாங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் வாங்கி விற்கக்கூடிய மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதில் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. பெரும்பாலும் மேனுஃபேக்சரர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்கியும் ஏற்றுமதி பண்ணலாம், ஆனால் அதற்கான நாலேஜை எடுத்துக்கணும். ப்ராடக்ட் நாலேஜாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் நாலேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கட்டாயமாக தேவை. ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரியும், நான் அந்த கம்பெனியில் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன், அதனால் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ பிஸ்னஸ் நாலேஜுக்கு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் ஈஸியாக போக முடியும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிஸ்னஸ் நாலேஜ், லைசன்ஸ் ப்ராசஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அவசியம், ஜிஎஸ்டி, அப்புறம் இந்த ஏஇபிசி அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் மெம்பர்ஷிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தால் ஜிஎம்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கான சர்டிஃபிகேட் ப்ராசஸ் இருக்கும், நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், கன்சல்டிங் அனைத்து சர்வீசஸும் எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.